வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே மாதத்திற்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை ஃபுல்லும் பார்த்தேன் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்களுக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும். அதே மாதிரி அந்த கமெண்ட்ஸை ரீட் பண்ணுற மற்றவங்களுக்கும் இதை ஃபுல்லும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கமாக இருக்கும். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விருதுகள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2026 விட்லி விருதை வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் பர்வீன் ஷேக். இந்த விருதை வழங்கின அமைப்பு பிரிட்டனை சேர்ந்த விட்லி ஃபண்ட் ஃபார் நேச்சர் அப்படிங்கிற அமைப்பு. எதற்காக இவங்களுக்கு இதை வழங்குறாங்க அப்படின்னா, இந்திய ஸ்கிம்மர் அப்படிங்கிற பறவை இனத்தை இவங்க பாதுகாத்துட்ருக்காங்க. அதற்காக இந்த விருதை அவங்களுக்கு வழங்குறாங்க. அடுத்தது, சர்வதேச புக்கர் பரிசு 2026 எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தைவான் டிராவலாக். இப்போது புக்கர் பரிசுலேயே 2 இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா வெறுமனே புக்கர் பரிசு அப்படிங்கிறது, இன்னொன்று சர்வதேச புக்கர் பரிசு அப்படிங்கிறது. இதில் புக்கர் பரிசு அப்படிங்கிறது ஒரு நூல் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. அது ஆங்கிலத்திலே வெளியிட்டு அதில் சிறந்த நூலுக்கு புக்கர் பரிசு கொடுப்பாங்க. ஆனால் சர்வதேச புக்கர் பரிசு அப்படிங்கிறது வேறு மொழியில் எழுதியிருப்பாங்க. அதை ஆங்கிலத்தில் ஒருத்தவங்க மொழிபெயர்த்திருப்பாங்க, அவங்களுக்கு அதை கொடுக்கறது. இந்த மாதிரி இப்போ வழங்குறது சர்வதேச புக்கர் பரிசு. இதை தைவான் டிராவலாக் அப்படிங்கிற புத்தகத்திற்காக வழங்கியிருக்காங்க. இதை மேண்டரியன் சைனீஸ் நூலில், அதாவது மேண்டரியன் சைனீஸ் மொழியில் யாங் சுவாங்ஸி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இவங்க தைவான் நாட்டை சேர்ந்தவங்க. இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா லின் கிங் அப்படிங்கிறவங்க. இப்போ பரிசு தொகை இவங்க 2 பேருக்குமே சமமாக பகிர்ந்தளிக்கப்படும். அடுத்தது, 2026 குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ண விருது பெற்ற காவல்துறை எது? இதற்கான ஆன்சர் சிக்கிம். நம்ம இந்தியாவில் சிறந்த மாநில காவல்துறைக்கு காவல்துறை வண்ண விருது அப்படிங்கிறத வழங்குறாங்க. இதை நிஷான் அப்படின்னும் சொல்கிறாங்க. இங்கிலீஷில் பிரசிடென்ட்ஸ் போலீஸ் கலர் அப்படிங்கிறது. இந்த முறை சிக்கிம் மாநில காவல்துறைக்கு இதை வழங்கியிருக்காங்க. அடுத்தது, தக் ஹமர்ஷ்கோல்ட் மெடல் எந்த அமைப்பின் சார்பில் வழங்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஐநா அமைதிப்படை. இப்போது ஐநா அமைதிப்படை அப்படின்னா என்னென்னா, எந்த நாடுகள் எல்லாம் போர் அல்லது கலவரம்லாம் போயிட்டுருக்கோ அங்கே ஐநா சபை அவங்களுடைய அமைதிப்படையை அனுப்பி அங்கே அமைதி ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி அமைதியை ஏற்படுத்தும் போது யாராவது அந்த பணியில் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விருதை வழங்குவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவை சேர்ந்த மறைந்த 2 ஐநா அமைதிப்படை வீரர்களுக்கு இதை இப்போ வழங்குறாங்க. ஒருத்தர் ஹர்பஜன் சிங், இன்னொருத்தர் சுஜித் குமார் பிரதான். அடுத்தது, 2025 ஐநா இராணுவ பாலின ஊக்குவிப்பாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்திய இராணுவ அதிகாரி யார்? இதற்கான ஆன்சர் மேஜர் அபிலாஷா பராக். இவங்களுமே பார்த்திங்கன்னா அமைதிப்படையில் இருக்கிறவங்க தான். லெபனானில் அமைதி காக்கிற பணியில் ஈடுபட்டுருக்காங்க. இவங்க அமைதி காக்கிற பணியில் ஈடுபட்டு கூடவே பார்த்திங்கன்னா பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக சில பணிகள் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அதற்காக இவங்களுக்கு இந்த விருதை வழங்குறாங்க. அடுத்தது, ஸ்வீடன்ஸ் ராயல் ஆர்டர் ஆஃப் போலார் ஸ்டார் விருது தற்போது எந்த இந்தியருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. நம்ம பிரதமர் மோடி இப்போ ஸ்வீடன் நாட்டிற்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டிருந்தார். அவருக்கு அந்த நாட்டுடைய மிக உயரிய விருதை வழங்கியிருக்காங்க. ஸ்வீடன் நாட்டுடைய பட்டத்து இளவரசியான விக்டோரியா தான் இந்த விருதை பிரதமருக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது, நார்வே நாட்டின் மிக உயரிய விருது தற்போது எந்த இந்திய தலைவருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. நார்வே நாட்டுடைய உயரிய விருதான த கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ராயல் நார்வீஜியன் ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படிங்கிற விருதை பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க. நார்வேயுடைய தலைநகர் ஓஸ்லோ, அங்கே தான் வைத்து வழங்கியிருக்காங்க. அடுத்தது, சமீபத்தில் அக்ரிகோலா பதக்கத்தை பெற்ற இந்திய தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. FAO அமைப்பு தான் இந்த விருதை வழங்குறாங்க. FAO அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது, தமிழில் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு. யாருக்கு இந்த விருதை வழங்குவாங்க அப்படின்னா, யார் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வழங்குவாங்க. உணவு பாதுகாப்பு அப்படின்னா எல்லாருக்குமே உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறவங்க தான். அந்த மாதிரி பார்க்கும்போது பிரதமர் மோடியுமே நம்ம இந்தியாவில் எல்லாருக்குமே உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணுறாரு. அதை பாராட்டி தான் அவருக்கு இந்த விருது வழங்குறாங்க. FAO அமைப்புடைய தலைமையகம் இத்தாலியுடைய தலைநகரான ரோமில் இருக்குது. 1945 இதை உருவாக்கிட்டாங்க. அடுத்தது, ஆர்டர் ஆஃப் மப்புன்குபே எந்த நாட்டில் வழங்கப்படும் மிக உயரிய விருது?
இதற்கான ஆன்சர் தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்காவில் வழங்கப்படுற மிக உயரிய விருது இது. இந்த விருதை பார்த்திங்க அப்படின்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த 2 பேருக்கு இப்போது அறிவித்திருக்காங்க. ஒருத்தர் பேராசிரியரான சலீம் அப்துல் கரீம், இன்னொருத்தர் பேராசிரியரான கீர்த்தன் தேடா. இவங்க 2 பேருக்கும் எதற்காக வழங்கியிருக்காங்க அப்படின்னா இவங்க பொது சுகாதாரம் தொடர்பான ஆய்வுகள் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதற்காக தென்னாப்பிரிக்க அரசு இதை அவங்களுக்கு வழங்குறாங்க. அடுத்தது ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் செவிலியர்கள். நம்ம இந்தியாவில் சிறந்த நர்சஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த விருதை வழங்குறாங்க. அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நர்ஸுக்கும் ரூபாய் 1 லட்சம் வழங்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலிருந்து இந்த விருதை பெற்றவர் சங்கர் சண்முகம் அப்படிங்கிறவர். இவர் சென்னை மருத்துவக் கல்லூரியுடைய செவிலியர் கல்லூரியுடைய முதல்வராக பணிபுரிகிறார். அடுத்தது தற்போது புலிட்சர் விருது பெற்ற இந்திய பத்திரிகையாளர் யார்? இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் சி, அதாவது ஆனந்த் மற்றும் சுபர்ணா சர்மா. இவங்க 2 பேரும் தான், ஆனந்த் மற்றும் சுபர்ணா சர்மா. புலிட்சர் விருது அப்படிங்கிறது பத்திரிகை துறையில் வழங்கப்படுற மிக உயரிய விருது. அதை இவங்க 2 பேருக்கும் வழங்கியிருக்காங்க. ப்ளூம்பர்க் அப்படிங்கிற நிறுவனத்துடைய ட்ராப்ட் அப்படிங்கிற நாவலுக்காக இந்த விருதை வழங்கியிருக்காங்க. இது என்ன நாவல் அப்படின்னா, ஒருத்தர் சைபர் கிரைமில் மாட்டிக்கிட்டார் அப்படின்னா அவர் என்னென்ன கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரிப்பட்ட ஒரு நாவல் தான் இது. இந்த நாவலை ப்ளூம்பர்க் நிறுவனத்தை சேர்ந்த நடாலி ஓபிகா பியர்சன் அவங்க கூட இவங்களும் பகிர்ந்து கொள்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த ட்ராப்ட் அப்படிங்கிற நாவலை எழுதியிருக்காங்க. அடுத்தது கேம்பிரிட்ஜ் ஆசிரியர் விருது 2026 பெற்ற இந்திய ஆசிரியர் யார்? இதற்கான ஆன்சர் சோமா மண்டல். இவங்க டெல்லியில் இருக்க ஜிடி கோயங்கா பப்ளிக் பள்ளியில் பணிபுரிகிறாங்க ஆசிரியராக. கேம்பிரிட்ஜ் அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர் விருது 2026க்கான விருது தெற்காசிய பிராந்திய பிரிவில் இவங்களுக்கு வழங்குறாங்க. இவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்த ஆசிரியர். அடுத்தது அமெரிக்காவில் நடைபெற்ற தேசிய ஸ்பெல்லிங் பி 2026 போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய வம்சாவளி மாணவர் யார்? இதற்கான ஆன்சர் ஸ்ரே பரிக். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் ஸ்பெல்லிங் பி போட்டி அப்படிங்கிறது அமெரிக்காவில் நடைபெற போட்டி. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மாணவர்கள்கிட்டையுமே நிறைய வார்த்தைகளை சொல்லுவாங்க. அந்த மாணவர்கள் அதோடைய ஸ்பெல்லிங்கை கரெக்டாக சொல்லணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நடைபெற்ற அமெரிக்காவில் நடைபெற்ற தேசிய ஸ்பெல்லிங் பி போட்டியில் இந்திய வம்சாவளி சேர்ந்த மாணவரான ஸ்ரே பரிக் தான் வெற்றி பெற்றிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுடைய ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மாநாடுகள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு இந்தியா இந்த ஆண்டுடைய ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து தலைமை தாங்கியிருக்கோம். இப்போ பிரிக்ஸுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் புதுடெல்லியில் நடைபெற்றது. இப்போ பிரிக்ஸுடைய உறுப்பினர்கள் விவரம் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல 2009ஆவது ஆண்டு பிரிக் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கியிருந்தாங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா மற்றும் சைனா தான் சேர்ந்து இதை தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2011 தென்னாப்பிரிக்கா இதில் இணைந்திருந்தாங்க. அப்புறம் தான் பிரிக் அப்படிங்கிறது பிரிக்ஸாக உருமாறியது. அடுத்தது 2024 எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இவங்கெல்லாம் இதில் இணைந்திருந்தாங்க. அப்புறம் 2025 இந்தோனேஷியா இணைந்திருந்தாங்க. ஓகே, இப்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 10ஆக இருக்குது. அடுத்தது சர்வதேச பெரும்பூனை கூட்டமைப்பில் 26ஆவது நாடாக இணைந்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சவுதி அரேபியா. இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலைன்ஸ் இது 2023ஆவது ஆண்டு நம்ம இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது 7 பெரும்புனைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரதமர் மோடி தொடங்கின ஒரு அமைப்பு. இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. எந்த 7 பெரும்புனைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா புலி, சிங்கம், சிறுத்தை, பனிச்சிறுத்தை, சிவிங்கி புலி, ஜாகுவார் மற்றும் பூமா. இதில் சிறுத்தை அப்படின்னா லெப்பர்டு, பனிச்சிறுத்தைன்னா ஸ்னோ லெப்பர்டு, சிவிங்கி புலி அப்படின்னா சீட்டா. ஓகே, மீதி எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஜாகுவார் அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் ஜாகுவார் தான், பூமா அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் பூமா தான். அடுத்தது 2026 சர்வதேச யோகா தின நிகழ்வு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் கொல்கத்தா. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஜூன் 21ஆம் தேதி நம்ம சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடுறோம். இதற்கான முக்கிய நிகழ்வு மேற்கு வங்காளத்துடைய தலைநகரான கொல்கத்தாவில் நடைபெற போகுது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இதற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா அப்படிங்கிறது தான்.
அடுத்தது 2026 உலக தமிழ் ஆய்வு மாநாடு எந்த நாட்டில் நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் கனடா. கனடாவுடைய டொரண்டோ நகரில் தான் இது நடைபெற போகுது. அக்டோபர் 15லிருந்து 18 வரைக்கும் இந்த ஆண்டு நடைபெற போகுது. அடுத்தது குவாட் கூட்டமைப்பின் 2026 வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. குவாட் அப்படிங்கிறது இந்த மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மற்றும் ஜப்பான் இந்த 4 நாடுகளுடைய கூட்டமைப்பு. இதை நீங்கள் மேப்பில் இணைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாட்ரிலேட்ரல் ஷேப் கிடைக்கும். நாற்கர வடிவம் தெரியும். அந்த குவாட்ரிலேட்ரலுடைய சுருக்கம் தான் குவாட் அப்படிங்கிறது. இந்த குவாட் நாடுகளுடைய கூட்டமைப்பு, அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு இப்போ வந்து டெல்லியில் நடைபெற்றிருக்கு. இப்போ இதில் இவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இணைந்து ஃபிஜி நாட்டுடைய துறைமுகத்தை நவீனப்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே அதிகமான சரக்கு போக்குவரத்து நடக்குது அப்படிங்கிறதுனால. அடுத்தது கலாம் மற்றும் கவசம் 3.0 பாதுகாப்பு மற்றும் வியூக உரையாடல் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. புதுடெல்லியில் தான் இது நடைபெற்றது. அடுத்தது இனிமேல் நம்ம வந்து தரவரிசைகள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2026 பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 157. எந்த நாடுகள்லாம் அந்த நாட்டுடைய பத்திரிகையாளர்களுக்கு அதிகமான சுதந்திரங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் தான் இது. நம்ம இந்தியா ரொம்ப பின்தங்கி இருக்கோம். 157வது இடத்துல இருக்கிறோம். இது வந்து ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுற அமைப்பு ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. இதில் முதலிடம் பெற்றது நார்வே, கடைசி இடம் பெற்றது வந்து எரித்ரியா. அடுத்தது வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்படும் பணம் அதிகம் எந்த நாட்டிற்கு வருகிறது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க சொந்த நாட்டிலேருந்து வெளிநாட்டில் போய் பணிபுரிவாங்க. அப்போ அவங்க வந்து காசை வந்து அவங்க சொந்த ஊருக்கு வந்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி எந்த நாட்டிற்கு அதிகமான காசு வருது அப்படின்னா இந்தியாவுக்கு தான் வருது. $100 பில்லியன் மேலே பெற்ற ஒரே நாடாக இந்தியா இருக்குது. அது மாதிரி உலக அளவில் அதிக பணத்தை அமெரிக்காவிலேருந்து தான் அனுப்புகிறாங்க. 2வதாக சவுதி அரேபியாவிலேருந்து அனுப்புகிறாங்க. அடுத்தது MBA படிப்புக்கான சிறந்த நிறுவனமாக முதலிடம் பெற்ற இந்திய நிறுவனம் இது. இதற்கான ஆன்சர் IIM பெங்களூரு. IIM அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா QS அப்படிங்கிற அமைப்பு. QS அப்படின்னா குவாக்ராலி சைமன்ஸ் அப்படிங்கிறது. அந்த அமைப்பு உலக அளவில் சிறந்த MBA நிறுவனங்கள் இதெல்லாம் அப்படிங்கிற பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் இந்தியாவிலேருந்து முதலிடம் பெற்றது வந்து IIM பெங்களூரு. அது உலக அளவில் 64வது இடத்துல இருக்குது. அடுத்தது AI செயல்திறன் குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 4. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏஐயுடைய செயல்திறன் குறியீட்டில் இந்தியா உலக அளவில் 4வது இடத்துல இருக்கிறோம். அதே மாதிரி டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா 5வது இடத்துல இருக்கிறோம். அடுத்தது 2025 கடல் மீன் உற்பத்தியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போ பார்த்தீங்கன்னா கடல் மீன் உற்பத்தியில் நம்ம தமிழ்நாடு தான் 2025 முதலிடத்தில் இருக்கோம். அதுவே தமிழ்நாட்டில் முதலிடம் பெற்றது வந்து கன்னியாகுமரி மாவட்டம். இது CMFRI உடைய ரிப்போர்ட், அதாவது சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுடைய ரிப்போர்ட். அடுத்தது 2024 தற்கொலைகள் அதிகம் நடைபெற்ற இந்திய நகரம் எது? இதற்கான ஆன்சர் பெங்களூரு. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோடைய ரிப்போர்ட். தமிழில் வந்து தேசிய குற்ற ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்புடைய அறிக்கைகள். இது 2024வது ஆண்டுக்கான அறிக்கை. அது இப்போ தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணி வெளியிடுறாங்க. இதில் இந்தியாவிலே அதிகமான தற்கொலைகள் பெங்களூரில் நடைபெற்றிருக்கு. மனித கடத்தல் இது 2024 தெலுங்கானா தான் முதலிடத்தில் இருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தெலுங்கானா முதலிடத்தில் இருக்குது. வன்முறை தொடர்பான குற்றங்களில் முதலிடத்தில் இருக்கிறது ஒடிசா. சைபர் குற்றங்களில் கர்நாடகா முதலிடத்தில் இருக்குது. அப்புறம் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் டெல்லி முதலிடத்தில் இருக்குது. அடுத்தது அப்பாயின்மெண்ட் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். பிரசார் பாரதி அமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பிரசூன் ஜோஷி. பிரசார் பாரதி அப்படிங்கிற அமைப்பு பார்த்திங்கன்னா நம்ம மத்திய அரசுடைய தொலைத்தொடர்பு சேவைகளை கட்டுப்படுத்துகிற அமைப்பு. அதாவது இப்போ மத்திய அரசு கீழே பார்த்திங்கன்னா தூர்தர்ஷன் இருக்குது, அப்புறம் வந்து ஆல் இந்தியா ரேடியோலாம் இருக்குல்ல, அதை நிர்வகிக்கிற அமைப்பு தான் பிரசார் பாரதி. அந்த அமைப்புடைய தலைவராக இப்போ பிரசூன் ஜோஷி அவர்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. இந்த பிரசார் பாரதி அமைப்பு ஒரு சட்டம் இயற்றி கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு. அதனால் இது வந்து சட்டப்பூர்வ அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசார் பாரதி ஆக்ட் 1990 அதை தான் இயற்றி கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இதை எப்போ உருவாக்கியிருந்தாங்கன்னா 1997 உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. அடுத்தது தற்போது குமரன் எந்த நாட்டிற்கான இந்திய தூதராக நியமனம் செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் பிரிட்டன். பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டனுடைய அதாவது
பிரிட்டன் நாட்டிற்கான இந்திய தூதராக இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இவர் இந்தியாவை சேர்ந்தவர், இனி பிரிட்டனில் போய் பணிபுரிவார், இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கு இடையில் இருக்கிற உறவுக்கு பாலமாக செயல்படுவார். அடுத்தது, சிபிஐ இயக்குநராக தற்போது உள்ளவர் யார்? இதற்கான ஆன்சர் பிரவீன் சூட். இப்போது சிபிஐ இருக்குல்ல, அதனுடைய இயக்குநராக பிரவீன் சூட் வந்து இருக்கிறாரு. இவருடைய பதவி காலத்தை இன்னொரு வருஷத்துக்கு நீட்டிச்சிருக்காங்க. அதாவது இந்த ஆண்டு மே 24ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு வரைக்கும் அவரை வந்து நீட்டிச்சிருக்காங்க. சிபிஐ இதோடைய விரிவாக்கம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது 1963ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி இதை உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது, தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் அவர்கள் எந்த சட்டப்பிரிவின்படி பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் ஆர்டிகிள் 164. இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக ஆளுநரான ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர் வந்து நம்ம தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைத்திருக்காரு. ஆர்டிகிள் 164 1 என்ன குறிப்பிடுது அப்படின்னா, ஒரு மாநிலத்துடைய முதல்வர் மற்றும் பிற அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது அந்த மாநிலத்துடைய ஆளுநர் அப்படின்னு குறிப்பிடுது. அடுத்தது, தமிழ்நாட்டின் புதிய காவல்துறை தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மகேஷ்குமார் அகர்வால். இவர் 1994 தமிழக கேடர் IPS அதிகாரியாக பணியில் இணைந்திருந்தார். அடுத்தது, தமிழக ஊழல் தடுப்பு துறையின் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் அருண். இதே மாதிரி தமிழக காவல்துறையின் சட்ட ஒழுங்குத்துறை ADGPயாக அன்பு அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, தமிழக சட்டப்பேரவையின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் JCD பிரபாகர். இவர் நம்ம தமிழக சட்டப்பேரவையின் புதிய தலைவராக, அதாவது ஸ்பீக்கராக JCD பிரபாகர் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, அரசுடைய கொறடா, அதாவது விப்பாக சபரிநாதன் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, கொறடா விப் இவங்களுடைய பணி என்ன அப்படின்னா, அந்த கட்சியை சேர்ந்தவங்க வந்து எந்த ஒரு முறைகேடுகளையும் ஈடுபடாமல் இருக்குது பார்த்துக்கணும். அதாவது சட்டப்பேரவையில் அவங்க வந்து கரெக்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது தான் இந்த விப்புடைய பணி. இப்போது இந்த அரசு விப்பு பார்த்திங்கன்னா சபரிநாதன், அவர் தாவேகா கட்சியை சேர்ந்தவர். அதே மாதிரி தமிழக சட்டப்பேரவையுடைய ஸ்பீக்கர் JCD பிரபாகர், அவருமே பார்த்திங்கன்னா தாவேகாவை சேர்ந்தவர் தான். அடுத்தது, தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் விஜய் நாராயணன். நம்ம தமிழக அரசுடைய அட்வொகேட் ஜெனரலாக விஜய் நாராயணன் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேட்டுடைய அட்வொகேட் ஜெனரல் தலைமை வழக்கறிஞர் தொடர்பான ஆர்டிக்கிள் வந்து ஆர்டிக்கிள் 165. இப்போது ஹைகோர்ட்லேயும் சரி, சுப்ரீம் கோர்ட்லேயும் சரி, நம்ம தமிழக அரசு சார்பில் வாதிடுறவர் வந்து இவர் தான். அடுத்தது, தமிழக காவல்துறையின் உளவுத்துறை IGயாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் அஸ்ரா கர்க். இவர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். 2004ஆம் ஆண்டு IPS, அதாவது தமிழக பிரிவு IPSஆக பதவியேற்றிருக்காரு. அடுத்தது, சிங்கப்பெண் சிறப்பு படையின் முதல் IGயாக நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரி யார்? இதற்கான ஆன்சர் பவானீஸ்வரி. இதில் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படிங்கிற படையை தமிழக அரசு உருவாக்கியிருக்காங்க. இது பெண்களுடைய பாதுகாப்புக்காக முதல்வரின் நேரடி மேற்பார்வையில் செயல்படுற ஒரு படை. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குற்ற சம்பவங்கள் நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இடங்களில் காவலர்கள் வந்து அதிகமான கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவாங்க. ஓகே. அடுத்தது, அனுபீந்தர் சிங் கரேவால் எந்த அமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் NCLT. NCLT அப்படின்னா நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனல் அப்படிங்கிறது. நம்ம இந்தியாவில் கம்பெனிஸ்லாம் இருக்காங்கள, அவங்களுக்குள்ளாடி இருக்கிற வழக்குகளை தீர்த்து வைக்கிற அமைப்பு தான் NCLT அப்படிங்கிறது. அந்த அமைப்புடைய தலைவராக அனுபீந்தர் சிங் கரேவால் அப்படிங்கிறவரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இந்த NCLT அப்படிங்கிற அமைப்பு 2013ஆம் ஆண்டு நிறுவனங்கள் சட்டம், அதாவது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அதன் கீழே உருவாக்கியிருந்தாங்க. ஆனால் இதை எப்போ உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா 2016 ஜூன் 1ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது, மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சசிசேகர் வெம்படி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும், திரைப்படங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் எல்லாம் வழங்குறது வந்து இந்த CBFC அப்படிங்கிற அமைப்பு தான். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற அமைப்பு. இதோடைய தலைவராக தான் சசிசேகர் வெம்படி அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. CBFC அமைப்பு 1921ஆம் ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து மும்பையில் இருக்குது. அடுத்தது, தமிழ்நாடு செய்திகள் பார்க்கலாம். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எது? இதற்கான ஆன்சர் தாவேகா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2026ஆம் ஆண்டுக்கான தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்துட்டு
இதில் மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் இருக்குது. இதில் ஒருத்தங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பெரும்பான்மையாக 118 தேவை. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியுமே 118 வந்து அடையலை. அதிக தொகுதிகள் வெற்றி பெற்றது தாவேகா. தாவேகா வந்து 108 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக கூட்டணி பார்த்திங்கன்னா கூட்டணியாக 73 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. இதில் திமுக 59, காங்கிரஸ் 5, தேமுதிக 1, விசிக 2, அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து 2. இந்த மாதிரி மொத்தமாக 73 வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அப்புறம் அதிமுக கூட்டணி இதை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னும் தெரிவித்திருந்தாங்க. இது வந்து 53. இதில் பார்த்தீங்கன்னா அதிமுக 47, பாஜக 1, பாமக 4, அமமுக வந்து 1. இந்த மாதிரி மொத்தமாக அந்த கூட்டணி 53 ஜெயிச்சிருந்தாங்க. அப்போது நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க நியூஸ்லலாம். இதில் தாவேகா வந்து 108 தான் ஜெயிச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 5, காங்கிரஸ், விசிகா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இவங்களுடைய ஆதரவு மூலமாக தாவேகா வந்து ஆட்சி அமைத்திருந்தாங்க. ஓகே, அடுத்தது தற்போது தமிழ்நாட்டில் எத்தனை யூனிட் இலவச மின்சாரம் அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 200 யூனிட். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்துகிற நுகர்வோருக்கு 200 யூனிட் மின்சாரம் வந்து இலவசம் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 2 மாதத்திற்கு ஒரு முறை தான் மின்சாரம் வந்து கணக்கீடு பண்ணுவாங்க. அப்படி கணக்கீடு பண்ணும்போது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 400 யூனிட் வருதுன்னு வச்சிங்களேன். அப்போது நீங்கள் 500 யூனிட்டுக்கும் குறைவாக தான் பயன்படுத்தியிருக்குதுங்க. அப்போது உங்களுக்கு 200 யூனிட் வந்து இலவசம். இப்போ மீதி இருக்கிற 200 யூனிட்டுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணால் போதுமானது. அதுவே நீங்கள் 600 யூனிட் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ நீங்கள் வந்து 500 யூனிட்டை தாண்டிட்டீங்க. அப்போது உங்களுக்கு 100 யூனிட் மட்டும்தான் மின்சாரம் இலவசம். மீதி 500 யூனிட்டுக்கான கட்டணத்தை நீங்கள் செலுத்தி தான் ஆகணும். இதுதான் கண்டிஷன். இதை தவிர 717 மதுபான கடைகளை மூடுறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். இது எந்த மாதிரி அப்படின்னா, பேருந்து நிலையங்கள், அப்புறம் வந்து கல்லூரிகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், இந்த மாதிரி பொதுமக்கள் இருக்கிற அதிகமாக இருக்கிற பகுதிகளில் இருக்கிற கடைகளை வந்து மூடுறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் எவ்வளோ ரூபாய்க்கான விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 50,000. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 2025 மே 1 2026 பிப்ரவரி 28 வரைக்கும் கூட்டுறவு வங்கிகளில் விவசாய கடன் வாங்குறவங்களுக்கு வந்து இந்த தள்ளுபடியை பண்ணுறாங்க. இதில் 50,000க்கும் குறைவாக ஒருத்தங்க கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அது முழுக்க வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு மேலே வாங்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொபோஷனலாக வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. அடுத்தது தற்போது எந்த நாடு 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர்களின் ஆனைமங்கலம் செப்பு தகடுகளை இந்தியாவிடம் வழங்கியது? இதற்கான ஆன்சர் நெதர்லாந்து. இது பார்த்திங்க அப்படின்னா 1ஆம் ராஜராஜ சோழன் காலத்தை சார்ந்தது. இப்போது இது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தது தான். இது வந்து நெதர்லாந்துக்கு போய் சேர்ந்துருச்சு. பல்வேறு காலங்களில் வேறு இடங்களில் கைமாறி கடைசியாக நெதர்லாந்தில் ஒரு மியூசியமில் வந்து இருந்துச்சு. அப்போ நம்ம நிறைய நாட்களாக இதை எங்ககிட்ட தந்துருங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை விடுத்திருந்தோம். இப்போ பிரதமர் மோடி நெதர்லாந்துக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போ அவருடைய கையிலேயே இதை கொடுத்து விட்டுட்டாங்க. ஓகே, இதில் என்ன தகவல் இருக்குது அப்படின்னா, நாகப்பட்டினத்தில் இருக்கிற புத்த மடாலயம், அதாவது சூடாமணி விகாரம் இருக்குல்ல, அதை பற்றிய தகவல் வந்து இதில் இருக்குது. அடுத்தது ஆப்ரேஷன் ஷீல்டு நெட் என்ற நடவடிக்கை எந்த மாநில அரசால் மேற்கொள்ளப்படுகிறது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இது என்ன அப்படின்னா, தெற்கு பகுதிகள் இருக்குல்ல, நம்ம தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்கள் இருக்குல்ல, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி, இந்த மாதிரிப்பட்ட மாவட்டங்கள்லாம் இருக்குல்ல, இங்கே வந்து ரவுடிகளை கைது செய்கிற நடவடிக்கை தான் இந்த ஆப்ரேஷன் ஷீல்டு நெட் அப்படிங்கிறது. இதே மாதிரி ஸ்பெஷல் டைவ் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒன்றை வந்து பண்ணியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, சென்னையில் குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு காவல்துறை செயல்படுத்தின நடவடிக்கை. இந்த 2 நடவடிக்கையுமே காவல்துறை தான் செயல்படுத்தியிருந்தாங்க. இனி தேசிய செய்திகள் பார்க்கலாம். பாக் நீரிணையில் நீந்திய மிக இளவயது நபர் யார்? இதற்கான ஆன்சர் இஷாங் சிங். இவர் வந்து ஜார்க்கண்டை சேர்ந்த சிறுவர். இவருக்கு வந்து 7 வயது தான் ஆகுது. இவர் பார்த்திங்கன்னா 29 கிலோமீட்டரை 9 மணி நேரம் 50 நிமிடத்தில் கடந்து சாதனை படைத்திருக்காரு. அடுத்தது தற்போது எந்த நாடு மிகப்பெரிய தேசிய கொடியை நீருக்கடியில் அமைத்து கின்னஸ் சாதனை படைத்தது? இதற்கான ஆன்சர் இந்தியா. நம்ம இந்தியாவுடைய தேசிய கொடியை நம்ம கடலுக்கடையில் அமைத்து இப்போ வந்து ஒரு சாதனை படைத்திருக்கோம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ராதாநகர் கடற்கரையில் தான் இதை வந்து அமைத்திருக்காங்க. ராதாநகர் கடற்கரை. அடுத்தது
வாழ்வதற்கான உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு விதி எது? இதற்கான ஆன்சர் ஆர்டிக்கிள் 21. இப்போ நம்ம ஆர்டிக்கிள் 21 இதை பற்றி நம்ம படிச்சிருப்போம். இது ரைட் டு லைஃப் அப்படிங்கிறத பற்றி பேசுது. அதே மாதிரி ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறத பற்றியும் பேசுது. இதை தவிர நம்ம உச்சநீதிமன்றம் வந்து பல்வேறு காலங்களில் பல்வேறு விஷயத்தை இது கீழே சேர்த்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ரைட் டு எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் நமக்கு கிடைக்கணும், அதுவுமே வாழ்கிறதுக்கான உரிமை கீழே தான் வரும் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருந்தாங்க. அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது, அதுவுமே இது கீழே வரும் அப்படின்ற மாதிரி ஒன்றே சேர்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ட்ராமா கேர், அதாவது அதிர்ச்சி சிகிச்சை, அதையுமே இது கீழே வர்றதாக உச்சநீதிமன்றம் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. இப்போ ட்ராமா கேர் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ஒரு காரில் வந்து ஒரு ஃபேமிலியில் 4 பேர் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. திடீர்னு அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதில் 3 பேர் இறந்துட்டாங்க. ஒருத்தர் மட்டும் பலத்த காயங்களோட உயிர் தப்பிச்சிட்டார் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அவருக்கு வந்து எந்த மாதிரி மனநிலையில் இருக்கும்? நேற்றுக்கு வரைக்கும் கூட இருந்த அவங்களுடைய குடும்பம் வந்து இப்போ அவர் கூட இல்லை, அதை அவரால் ஏற்றுக்க முடியாது. இன்னொரு பக்கம் அவர் பலத்த காயங்களை வந்து சந்திச்சிருக்காரு, அதுலேருந்து அவரை வந்து மீள முடியாது. அப்போது இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதிலிருந்து அவரை வந்து நம்ம மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு இந்த அதிர்ச்சி சிகிச்சை அப்படிங்கிறது கொடுக்கணும், ட்ராமா கேர் அப்படிங்கிறது கொடுக்கணும். அதை வந்து இப்போ இதில் சேர்த்துருக்காங்க. அடுத்தது 100, 101, 102, 108, 1033, 1091 எண்களை எந்த ஒரே தேசிய அவசர உதவி எண்ணுடன் இணைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 112. இப்போ 112 கீழே இந்த நம்பர் எல்லாத்தையுமே நம்ம இணைத்திடணும் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அப்போ 112 மட்டும் நம்ம கால் பண்ணாலே இதில் இருக்கிற சேவைகளை நம்மளால் பெற முடியும். இப்போ 3 மாதங்களுக்குள்ளாடி இதை ஒன்றிணைக்க வேணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்தது 2024 கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த கருவுறுதல் விகிதம் எவ்வளவாக உள்ளது? இதற்கான ஆன்சர் 1.9. இப்போது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் டிஎஃப்ஆர் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா, ஒரு தாய் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் அது 1.9 தான் இருக்குது. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கலாம், அதாவது 10 தாய்மார்கள் இணைந்து 19 குழந்தைகளை வந்து பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். ஆனால் வந்து இந்தியாவில் எவ்வளோ பரிந்துரைத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு பெண்ணிற்கு வந்து 2.1 குழந்தைகள் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 10 தாய்மார்கள் 21 குழந்தைகளை வந்து பெற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய கணக்கு. இது வந்து மத்திய அரசுடைய மாதிரி பதிவு முறை, சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், அந்த ரெக்கார்டு வைத்து தான் நம்ம குறிப்பிடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான குழந்தைகள் வந்து பிறக்கலை, அதாவது குறைந்த குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக என்ன ஒரு தீமை நடக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து வயதானவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கும், இளைஞர் சக்தி, உழைக்கும் சக்தி வந்து ரொம்ப குறைவாக இருப்பாங்க. சரி, இப்போ இதை பற்றி பார்க்கலாம். ரொம்ப அதிகமாக இந்த டிஎஃப்ஆர் வந்து பீகாரில் இருக்குது, 2.9 இருக்குது. ரொம்ப குறைவாக டெல்லியில் தான் இருக்குது, 1.2 இருக்குது. தமிழ்நாட்டுடைய மொத்த கருவுறுதல் விகிதம் வந்து 1.3 இருக்குது. கிராமப்புற இந்தியாவில் இந்த டிஎஃப்ஆருடைய விகிதம் 2.1 இருக்குது. நகர்ப்புற பகுதிகளில் இது 1.5 இருக்குது. அப்போது நம்ம சொன்ன மாதிரி இந்த எண்ணிக்கை குறைய முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அப்போ இந்தியாவில் அதிக முதியோர்கள் இருக்கிற மாநிலமாக இப்போது கேரளா இருக்குது. 15% முதியோர்கள் கேரளாவில் மட்டும்தான் இருக்காங்க. அடுத்தது சர்தக் பிடிஎஸ் என்ற திட்டம் எந்த துறை தொடர்பானது? இதற்கான ஆன்சர் பொது விநியோகத்துறை. சர்தக்குடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா, ஸ்கீம் ஃபார் அசிஸ்டன்ஸ் இன் ரேஷன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹேண்டிலிங் இன்கம் வித் ஆட்டோமேஷன் இன் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது. அதாவது இந்த ரேஷன் கடைகள்லாம் இருக்குல்ல, அங்கே இயந்திரங்களை பயன்படுத்துறது, அதே மாதிரி தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்துறது, அந்த திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இப்போ இந்த திட்டத்தை நீட்டிக்கிறதுக்கு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதற்காக ரூபாய் 25,530 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க. இந்த ஆண்டு ஏப்ரலிருந்து 2031 மார்ச் மாதம் வரைக்கும் இதை நீட்டிக்கிறாங்க. அடுத்தது உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது? இதற்கான ஆன்சர் 38. இந்த 38 அப்படிங்கிறது 37 + 1 அப்படிங்கிறது தான். இதில் 1 அப்படிங்கிறது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை குறிப்பிடும், 37 அப்படிங்கிறது மற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளை வந்து குறிப்பிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை வந்து 34 இருந்தது, அதாவது 33 + 1 இருந்தது. இப்போது இந்த எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுக்காக த சுப்ரீம் கோர்ட்
நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் 1956 அப்படிங்கிறத திருத்தி இதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளை நியமனம் பண்ணுறது யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, உச்ச நீதிமன்ற இணையதளத்தில் சேவைகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஏஐ சாட்பாட்டின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் சு சகாய். இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு உச்சநீதிமன்றத்துடைய சேவையை ஏதாவது பெறணும் அப்படின்னு அந்த வெப்சைட்டில் போகிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற விஷயங்கள் நமக்கு படித்து புரிந்துக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா அது எல்லாமே லீகல் டேர்ம்ஸாக இருக்கும். அப்போது அந்த டைமில் நமக்கு வந்து உதவி பண்ணுறதுக்காக சு சகாய் அப்படிங்கிற சாட்பாட்டை வந்து அந்த வெப்சைட்டில் பணியமர்த்திருக்காங்க. இதே மாதிரி ஒன் கேஸ் ஒன் டேட்டா அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை அவங்க எடுத்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, அனைத்து நீதிமன்ற தரவுகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு தளம். தாலுகா நீதிமன்றத்திலேருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் எல்லா நீதிமன்றத்துடைய டேட்டாவுமே ஒரே வெப்சைட்டில் வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் பிஎம் மித்ரா பூங்கா எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வாரங்கல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் மித்ரா அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மகா இன்டிகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன்ஸ் அண்ட் அப்பரல் பார்க்ஸ் அப்படிங்கிறது தான். தமிழில் பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்கா. இது என்ன அப்படின்னா, ஒரு பகுதியை தேர்வு பண்ணுவாங்க, அங்கே வந்து ஜவுளித்துறை தொடர்பான நிறைய நிறுவனங்களை வந்து டெவலப் பண்ணுவாங்க. அதுதான் இது. அந்த மாதிரி இந்தியாவில் வந்து 7 பிஎம் மித்ரா பூங்காக்கள் வந்து அமைக்க போகிறாங்க. அது எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் க்ரீன்ஃபீல்டாக அமைக்க போகிறாங்க. க்ரீன்ஃபீல்டு ப்ரௌன்ஃபீல்டு அப்படின்னா என்னென்னா, க்ரீன்ஃபீல்டுனா புதிதாக உருவாக்க போகிறாங்க அப்படின்னா அது க்ரீன்ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரௌன்ஃபீல்டு அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறத மீண்டும் டெவலப் பண்ணுறாங்க, அது இன்னும் பெரிதாக மாற்றுறாங்க அப்படின்னா ப்ரௌன்ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ, அப்புறம் மத்திய பிரதேசத்தில் தார், தெலுங்கானாவில் வரங்கல், அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் விருதுநகர், கர்நாடகாவில் கலபுராகி, மகாராஷ்டிராவில் அமராவதி, குஜராத்தில் வந்து நவ்சாரி அப்படிங்கிற பகுதி, இங்கெல்லாம் டெவலப் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ முதல் முறையாக தெலுங்கானாவில் வாரங்களில் வந்து இதை அமைத்து திறந்துட்டாங்க. அடுத்தது, இந்தியாவில் சட்டவிரோத குடியேற்றத்தால் மக்கள் தொகை மாற்றம் குறித்து ஆராய யார் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர். இவர் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி. அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைத்திருக்காங்க. நம்ம இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறினவங்க, அதே மாதிரி இயற்கைக்கு மாறான நடைமுறைகள் மூலமாக மக்கள் தொகையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை பற்றி ஆய்வு செய்கிறதுக்காக இவருடைய தலைமையில் ஒரு குழு அமைத்திருக்காங்க. அடுத்தது, பிரதமர் மோடி எப்போது முதல் முறையாக பிரதமராக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் 2014 மே 26. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மே 26 வரும்போது பிரதமர் மோடி பிரதமராக பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு. இந்தியாவிலேயே நீண்ட காலம் பதவி வகித்த அரசின் தலைவர் யார் அப்படின்னா நம்ம பிரதமர் மோடி தான். ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி குஜராத்துடைய முதல்வராகவும் இருந்திருப்பார். அடுத்தது, தற்போது தொடங்கப்பட்ட ஜனனி டிஜிட்டல் தளம் எது தொடர்பானது? இதற்கான ஆன்சர் மருத்துவம். இது என்ன ஜனனி அப்படின்னா என்னென்னா ஜேர்னி ஆஃப் ஆன்டிநேட்டல் நேட்டல் அண்ட் நியூ நேட்டல் இன்டிகிரேட்டட் கேர் அப்படிங்கிறது தான். அதாவது நம்ம இந்தியாவில் ஒரு தாய் கருவுற்றதுலேருந்து அவங்க குழந்தையை பெற்றெடுக்கிறது வரைக்கும் அவங்களுடைய பயணம் இருக்குல்ல, அதை வந்து டிஜிட்டலாக பதிவு பண்ணணும், அதை மேலாண்மை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஜிட்டல் தளம் தான் ஜனனி அப்படிங்கிறது. அடுத்தது, தற்போது எத்தனை வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 40. 40 வயசுக்கு மேலே இருக்கிற தொழிலாளர்களுக்கு உடல்நல பரிசோதனை முற்றிலும் இலவசமாக ஆண்டுக்கு ஒரு முறை வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு தெரிவித்திருக்கு. அடுத்தது, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் பொருத்தப்பட்ட கங்கை மென்னோடு ஆமை எங்கு விடுவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் காசிரங்கா தேசிய பூங்கா. இந்த காசிரங்கா தேசிய பூங்கா அப்படிங்கிறது அஸ்ஸாமில் தான் இருக்குது. இங்கே வந்து மென்னோடு ஆமை இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து சேட்டலைட் ட்ராக்கரை பொருத்தி அதை வந்து விட்டுருக்காங்க. அப்போ வந்து அது எங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறத வந்து நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். அடுத்தது, ஆப்ரேஷன் ரேஜ் பில் என்ற நடவடிக்கையை செயல்படுத்திய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் என்சிபி. என்சிபி அப்படின்னா நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் வந்து போதைப் பொருளை கட்டுப்படுத்துகிற ஒரு அமைப்பு. இப்போது இந்த கேப்டகான் அப்படிங்கிற மாத்திரையை இவங்க பறிமுதல் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்ரேஷன் ரேஜ் பில் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக. இது என்ன அப்படின்னா இது ஒரு போதைப் பொருள் மாத்திரை, அதை இவங்க வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, மாநிலங்கள் தொடர்பான செய்திகள் பார்க்கலாம். கிக் பணியாளர்களுக்காக டிஜிட்டல் குறை தீர்க்கும் முறையை தொடங்கிய இந்தியாவின் முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கர்நாடகா.
கிக் பணியாளர்கள் அப்படின்னா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் ஓட்டுறாங்க, ரேப்பிடோ ஓட்டுறாங்கல்ல, அவங்க தான். அவங்களுக்கான டிஜிட்டல் குறை தீர்க்கும் முறையை வந்து இந்தியாவில் முதல் முறையாக கர்நாடகாவில் தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, மேற்கு வங்காள பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எது? இதற்கான ஆன்சர் பாஜக. மேற்கு வங்காளத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. அங்கே 294 தொகுதிகள் இருக்குது. ஆட்சி அமைக்க 148 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். பாஜக வந்து அதிகமான தொகுதிகள் வெற்றி பெற்று அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. மேற்கு வங்காள சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக பாஜக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அப்புறம் தற்போது மேற்கு வங்காளத்தின் முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சுவேந்து அதிகாரி. மேற்கு வங்காளத்துடைய ஆளுநரான RN ரவி அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைத்திருக்காரு. அடுத்தது, கேரள சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எது? இதற்கான ஆன்சர் காங்கிரஸ். கேரளாவில் மொத்தமாக 140 தொகுதிகள் இருக்குது. ஆட்சி அமைக்கிறதுக்கு 71 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். காங்கிரஸ் வந்து அதற்கும் மேலே அதிகமான தொகுதிகள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க. இது வரைக்கும் கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ அவங்க போயிட்டாங்க, அதுக்கு பதிலாக காங்கிரஸ் வந்து வந்திருக்காங்க. அப்போது இதில் என்ன அப்படின்னா, இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆட்சி இப்போ எந்த மாநிலத்திலையும் இல்லை. இது வரைக்கும் கேரளாவில் மட்டும்தான் இருந்தது, இப்போ அங்கேயும் இல்லை. அடுத்தது, சதீசன் எந்த மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் கேரளா. இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தது கேரளாவுடைய ஆளுநர் வந்து விஸ்வநாத் அர்லேக்கர். அவர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைத்திருக்காரு. விஸ்வநாத் அர்லேக்கர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஆளுநராக இருக்கார், கேரளாவுக்கும் ஆளுநராக இருக்கார். அடுத்தது, அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எது? இதற்கான ஆன்சர் பாஜக. அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தல் இப்போ நடைபெற்றது. அதில் 126 தொகுதிகள் அங்கே இருக்குது. பெரும்பான்மை பெறணும் அப்படின்னா 64 தொகுதிகளை ஜெயிச்சிருக்கணும். இதில் பாஜக தான் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க வந்து மீண்டும் பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்திருக்காங்க. அடுத்தது, ஹிமந்த பிஸ்வ சர்மா எந்த மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தது அஸ்ஸாமுடைய ஆளுநரான லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா. அடுத்தது, புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எது? இதற்கான ஆன்சர் தேசிய ஜனநாயக கூட்டணி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா புதுச்சேரியில் மொத்தமாக 30 தொகுதிகள் இருக்குது. ஆட்சி அமைக்க 16 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கணும். இதில் NDA அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து 18 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த கூட்டணியில் AINRC அதாவது ஆல் இந்தியா NR காங்கிரஸ் இருக்காங்க, கூடவே பாஜகவும் இருக்காங்க. இதில் வந்து AINRC இவங்க வந்து 12 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. பாஜக வந்து 6 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது, புதுச்சேரியின் முதல்வராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ரங்கசாமி. அவர் வந்து இந்த AINRC அப்படிங்கிற கட்சியை சேர்ந்தவர். ரங்கசாமி வந்து 5வது முறையாக முதல்வராக பதவியேற்கிறார் புதுச்சேரியில். இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தது புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநரான கைலாஷ் நாதன். அடுத்தது, பள்ளி மாணவிகளுக்கு மாதத்தில் 3 நாள் மாதவிடா விடுப்பு அறிவித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 அடிப்படையில் தான் இதை வந்து அவங்க வழங்குறாங்க. அடுத்தது, மகுவா மலர் திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் தெலுங்கானா. மகுவா மரத்துடைய நன்மைகளை கோண்டின மக்கள் கொண்டாடுற திருவிழா தான் இது. அடுத்தது, இந்தியாவின் முதலாவது தனியார் மருத்துவ அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கேரளம். இந்த மியூசியத்துடைய பேர் என்ன அப்படின்னா மியூசியம் ஆஃப் மெடிக்கல் ஆர்கைவ்ஸ் அப்படிங்கிறது. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மருத்துவ மாணவர் பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம உடல் பாகங்கள் இருக்கும், இதோடைய மாடல் எல்லாமே அதில் வைத்திருப்பாங்க. ஓகே, கேரளாவில் திருவனந்தபுரத்தில் உள்ளூர் அப்படிங்கிற பகுதியில் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, ஊழல் மற்றும் லஞ்சத்தை ஒழிப்பதற்காக ப்ராஜெக்ட் 0 திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளம். இப்போது ஊழல் குறித்த புகார்களை பொதுமக்கள் நேரடியாக ஊழல் தடுப்பு துறைக்கிட்ட வந்து இந்த திட்டத்தின் அடிப்படையில் தெரிவிக்கலாம். அடுத்தது, மகளிருக்கு 3000 ரூபாய் வழங்கும் அன்னபூர்ணா பந்து திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மேற்கு வங்காளம். இப்போ மேற்கு வங்காளத்தில் மகளிருக்கு மாதம் 3000 வழங்குகிற திட்டம் தான் அன்னபூர்ணா பந்தர் திட்டம் அப்படிங்கிறது. இது இப்போ ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து செயல்பாட்டிற்கு வந்திருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். மேற்கு வங்காளத்தில் இதுக்கு முன்னாடி லக்ஷ்மிர் பந்தர் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருந்தது. அதன் அடிப்படையில் மகளிருக்கு 1500 ரூபாய் வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த திட்டத்தை வந்து அன்னபூர்ணா பந்தரில் வந்து இணைத்துட்டாங்க. ஓகே, இது வந்து அங்கே இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் வந்து கொண்டு வந்த திட்டம். அதுக்கு பதிலாக இப்போ அன்னபூர்ணா பந்தர் அப்படிங்கிறது இப்போ பாஜக ஆட்சி அமைத்ததுக்கப்புறம் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, கர்நாடகாவில் வந்து கிரகலட்சுமி திட்டம் அப்படிங்கிற திட்டத்தில் 2000 ரூபாய் மாதம் கொடுக்குறாங்க.
மத்திய பிரதேசத்தில் வந்து முக்கிய மந்திரி லட்லி பேக்னா திட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் மாதம் 1500 கொடுக்குறாங்க. மகாராஷ்டிராவில் முக்கிய மந்திரி மச்ஹி லட்கி பஹின் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தில் மாதம் 1500 கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாதம் 1000 கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து சத்தீஸ்கரில் வந்து மஹ்தாரி வந்தன் யோஜனா இதில் மாதம் 1000 கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட நோட் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து எந்த திட்டம் எந்த மாநிலம் தொடர்பானது அப்படிங்கிறத நோட் பண்ணால் போதும். அஸ்ஸாமில் ஒரு நோடோய் அப்படிங்கிற திட்டத்தில் மாதம் 1250 கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து தெலுங்கானாவில் மகாலட்சுமி திட்டத்தில் மாதம் 2500 கொடுக்குறாங்க. இமாச்சல பிரதேசத்தில் வந்து இந்திரா காந்தி பியாரி பேக்னா சுக் சம்மன் நிதி யோஜனா அப்படிங்கிற திட்டத்தில் மாதம் 1500 வழங்குறாங்க. அப்புறம் புதுச்சேரியில் மந்த்லி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு மாதம் 2500 வழங்குறாங்க. ஜார்க்கண்டில் வந்து முக்கிய மந்திரி மைய சம்மன் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தில் மாதம் 2500 வழங்குறாங்க. ஒடிசாவில் வந்து சுபத்ரா யோஜனா அப்படிங்கிற திட்டத்தில் 50,000 கொடுக்குறாங்க. 5 ஆண்டுகளுக்கு 50,000 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆண்டாண்டுக்கு 10,000 வச்சு அந்த 5 ஆண்டுகளுக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது பீகாரில் முக்கிய மந்திரி மகிழா உத்யமி ரோஜ்கர் அப்படிங்கிற திட்டத்தை வழங்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 10,000 வழங்குறாங்க. அதை வைத்து மகளிர் வந்து ஏதாவது தொழில் தொடங்குறாங்க அப்படின்னு வச்சிங்களேன், அந்த தொழில் சிறப்பாக போச்சு அப்படின்னா அதில் 2 லட்சம் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. பஞ்சாபில் வந்து முக்மந்திரி மவான் தியான் சத்கர் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தில் மாதம் 1000 வழங்குறாங்க. அடுத்தது ஃபார்ம் டு ஹோம் என்ற முன்னெடுப்பை தொடங்கிய மாநிலம் இது. இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். இது என்ன அப்படின்னா விவசாயிகள் அவங்களுடைய விளைபொருட்களை தேவைப்படுறவங்களுடைய வீடுகளுக்கே சென்று வழங்குகிற திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். அடுத்தது சுய உதவி குழு பெண்களால் நடத்தப்படும் இந்தியாவின் முதல் சூரிய சக்தி மின்சார உற்பத்தி ஆலை எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தெலுங்கானா. தெலுங்கானாவில் வெங்கடாபுரம் கிராமத்தில் இதை அமைத்திருக்காங்க. இந்த ஆலை வந்து 1 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும். அடுத்தது பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றிய 3வது இந்திய மாநிலம் இது. இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் இது என்ன அப்படின்னா அந்த மாநிலத்தில் இருக்கிற அனைத்து மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரே மாதிரியிலான திருமணம், விவகாரத்து, தத்தெடுப்பு சட்டங்கள் தான் இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது. ஆர்டிக்கிள் 44 பொது சிவில் சட்டத்தை பற்றி குறிப்பிடுது. முதல் முறையாக நம்ம இந்தியாவில் சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் இந்த பொது சிவில் சட்டத்தை எங்கே கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா உத்தரகண்டில் கொண்டு வந்திருந்தாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கோவாவில் இது இருந்தது. 2வதாக இந்த பொது சிவில் சட்டத்தை வந்து குஜராத்தில் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ 3வதாக அஸ்ஸாம்லேயும் நிறைவேற்றிட்டாங்க. அடுத்தது மதராசாக்களில் வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக்கிய மாநிலம் இது. இதற்கான ஆன்சர் மேற்கு வங்காளம். மதராசா அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய புனித நூலை பற்றி அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு கல்வி நிலையம் மாறிப்பட்டதுன்னு வச்சுக்கிங்களேன். அங்கே வந்து வந்தே மாதரம் பாடலை வந்து கட்டாயம் பாடணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ தெரிவித்திருக்காங்க மேற்கு வங்காளத்தில். அடுத்தது 3வது குழந்தை பெற்றால் 30,000 ரூபாய் மற்றும் 4வது குழந்தைக்கு 40,000 ரூபாய் ஊக்கத்தொகை அறிவித்த மாநிலம் இது. இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசத்தில் வந்து குழந்தை பிறப்பு விதத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆந்திர பிரதேச அரசு வந்து இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க. அடுத்தது மெட்ரோ திங்கட்கிழமை என்ற முன்னெடுப்பை தொடங்கிய மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் இது. இதற்கான ஆன்சர் டெல்லி. இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் மெட்ரோ ரயிலில் அலுவலகங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அப்போ எல்லாருமே தனிநபரான வாகனங்கள் பயன்படுத்தாமல் பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. அடுத்தது 2022ஆம் ஆண்டில் பள்ளிகளில் ஹிஜாப் அணிய தடை விதித்து உத்தரவு பிறப்பித்த மாநிலம் இது. இதற்கான ஆன்சர் கர்நாடகா. கர்நாடகாவில் 2022ஆவது ஆண்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே வந்து ஹிஜாப் வந்து அணியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டிருந்தாங்க. அப்புறம் அது நிறைய போராட்டத்துக்கு காரணமாக இருந்தது. இப்போ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அந்த உத்தரவை திரும்ப பெற்றிருக்காங்க. இதில் மாணவர்கள் வந்து ஹிஜாப் மட்டும் இல்லாமல் தலைப்பாகை, பூணூல், ருத்ராட்சம் போன்ற மத அடையாளங்களை வந்து அவங்க அணியலாம், அவங்க யூனிஃபார்ம் கூட சேர்த்து அணியலாம் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. அடுத்தது காற்று மாசுபாடை கண்காணிக்க ராடார் என்ற கருவியை அறிமுகம் செய்த அரசு எது? இதற்கான ஆன்சர் டெல்லி அரசு. இந்த ரேடார் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக பார்க்குற ரேடார் இல்லை, இது ரேடார் அப்படிங்கிறது வேறு. இதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா ரியல் டைம் ஏர் பொல்யூஷன் டிடெக்ஷன் அக்ராஸ் ரோட்ஸ் அப்படிங்கிறது. அதாவது டெல்லியில் எங்கெல்லாம் வந்து காற்று மாசுபாடு அதிகமாக இருக்கோ
அந்த பகுதிகளை கண்காணிக்கணும், எங்கெந்தெல்லாம் நமக்கு அதிகமான காற்று மாசுபாடு ஆகுது அப்படிங்கிறத கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெல்லி அரசு இந்த கருவியை சில இடங்களில் பொருத்தி வைத்திருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் காகிதம் இல்லா நீதித்துறை எங்கே அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சிக்கிம். இப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான சூரியகாந்த் வந்து இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்காரு. அடுத்தது, ஸ்டார்ட் அப் தொடங்க பெண்களுக்கு ரூபாய் 10 கோடி வரை பிணை இல்லாத கடனை அறிவித்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? இதற்கான ஆன்சர் டெல்லி. டெல்லியில் வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக சுங்கச்சாவடியில் தானாகவே கட்டணம் வசூலிக்கும் முறை எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். குஜராத்தில் தேசிய நெடுஞ்சாலை 48 இது வந்து குஜராத்துடைய சூரத்லேருந்து பரூச் இது வரைக்கும் போகுது. அந்த பிரிவில் சோராயாசி அப்படிங்கிற சுங்கச்சாவடியில் இதை நடைமுறை பண்ணியிருக்காங்க. அடுத்தது, உலக செய்திகள் பார்க்கலாம். ஹார்முஸ் நீரிணை வழியாக வரும் சரக்கு கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் அமெரிக்காவின் திட்டத்தின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். இப்போ நமக்கு தெரியும், இப்போது இஸ்ரேல் ஈரான் வார் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த டைமில் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ், அதாவது ஹார்முஸ் நீரிணை இருக்குல்ல, அந்த பகுதிகள் வழியாக வர கப்பல்களை வந்து ஈரான் தாக்குறாங்க. அப்போது இதனால் பல்வேறு விதமான பெரிய பிரச்சனைகள் வருது. ஏன்னா சரக்கு வந்து பல்வேறு நாடுகளுக்கு போய் சேர முடியலை. அப்போது அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது வழியாக வர அமெரிக்க கப்பல்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிறத செயல்படுத்துகிறாங்க. இதே மாதிரி நம்ம இந்தியாவுமே ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா அப்படிங்கிற திட்டத்தில் இந்த வழியாக இந்தியாவுக்கு வர சரக்கு கப்பல்களை வந்து பாதுகாக்கிறாங்க. அடுத்தது, தற்போது மோதல் தொடர்பான பாலியல் வன்முறைக்காக ஐநாவின் கருப்பு பட்டியலில் இணைக்கப்பட்ட நாடு எது? இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் பி, அதாவது ரஷ்யா மற்றும் இஸ்ரேல். இது என்ன அப்படின்னா, இப்போ நிறைய நாடுகள் வேறு நாடுகள் கூட வந்து சண்டை போடும்போது கண்ணியமான முறையில் இல்லை. அதாவது ஒரு நாடை வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற பெண்கள் கிட்ட வந்து அவங்க கண்ணியமாக நடந்துக்கிறது இல்லை, அவங்கள வந்து பாலியல் ரீதியில் துன்புறுத்துகிறாங்க. அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே போர் தொடுத்துருந்தாங்க, இஸ்ரேல் வந்து காசா மேலே போர் தொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் அங்கே இருக்கிற பெண்கள் கிட்ட வந்து பாலியல் அத்துமீறல்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் ஐநா வந்து அவங்கள கருப்பு பட்டியலில் வந்து இணைத்திருக்காங்க. இந்த மாதிரி மோதல் தொடர்பான பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்டிருக்காங்க. ஓகே. அடுத்தது, உலகின் முதல் மனித உருவ ரோபோ துறவியை அறிமுகப்படுத்திய நாடு எது? இதற்கான ஆன்சர் தென்கொரியா. சவுத் கொரியாவில் இதை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதோடைய பேர் என்ன அப்படின்னா காபி அப்படிங்கிறது தான். சவுத் கொரியாவுடைய தலைநகரான சியோல் இருக்குல்ல, அங்கே இருக்கிற ஜோக்சேயா அப்படிங்கிற கோயிலில் இதை பணியமர்த்தியிருக்காங்க. அடுத்தது, உலக சுகாதார அமைப்பு எபோலா அவசர நிலையை எந்த நாடுகளில் அறிவித்தது? இதற்கான ஆன்சர் சி மற்றும் டி, அதாவது உகாண்டா மற்றும் காங்கோ குடியரசு. எபோலா நோய் அப்படிங்கிறது எபோலா வைரஸ்னால் உருவாகுது. உகாண்டாலேயும் காங்கோ குடியரசுலேயும் இது ரொம்ப அதிகமாக காணப்படுது. அதனால் உலக நாடுகள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி WHO அமைப்பு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது, விளையாட்டு செய்திகள் பார்க்கலாம். 2026 தாமஸ் கோப்பை போட்டியில் இந்தியா பெற்ற பதக்கம் எது? இதற்கான ஆன்சர் வெண்கலம். தாமஸ் கோப்பை அப்படிங்கிறது உலக அளவில் நடைபெற ஒரு நல்ல பேட்மிண்டன் போட்டி இது. இதில் வந்து இந்தியா வெண்கலம் ஜெயிச்சிருக்கோம். இந்த போட்டி வந்து டென்மார்க்கில் ஹார்சன்ஸில் வந்து நடைபெற்றது. இதில் தங்கம் ஜெயித்தது சீனா, வெள்ளி ஜெயித்தது ஃப்ரான்ஸு, அப்புறம் வந்து வெண்கலம் ஜெயித்தது இந்தியா. அப்புறம் 100 மீட்டர் ஓட்டத்தை மிக குறுகிய நேரத்தில் அடைந்து இந்திய அளவில் சாதனை படைத்தவர் யார்? இதற்கான ஆன்சர் குரிந்தர் வீர் சிங். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா தேசிய சீனியர் தடகள கூட்டமைப்பு போட்டி வந்து நடைபெற்றது. ஜார்க்கண்டுடைய தலைநகரான ராஞ்சியில் தான் நடைபெற்றது. இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த குரிந்தர் வீர் சிங் இவர் வந்து 100 மீட்டர் தூரத்தை 10.09 செகண்டில் அடைந்து ஒரு தேசிய சாதனை படைத்திருக்காரு. ஏன்னா இந்தியாவில் 100 மீட்டரை இவ்வளோ குறைந்த நேரத்தில் யாருமே அடைந்தது கிடையாது. ஆனால் உலக அளவில் இந்த சாதனையை படைத்தது யார் அப்படின்னா உசைன் போல்ட். அவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவர் வந்து 100 மீட்டர் தூரத்தை 9.58 செகண்ட்லேயே அடைந்துட்டார். அடுத்தது, போல் வால்ட் போட்டியில் புதிய தேசிய சாதனை படைத்தவர் யார்? இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் பி. அதாவது போல் வால்ட் அப்படிங்கிறது கம்பு ஊன்றி தாண்டுதல் அப்படிங்கிறது. இதில் பார்த்திங்கன்னா இப்போது 29வது தேசிய சீனியர் தடகள கூட்டமைப்பு போட்டி ஜார்க்கண்டுடைய ராஞ்சியில் நடைபெறுது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இதில் இவங்க வந்து 5.4 மீட்டர் உயரம் தாண்டி ஆண்களுக்கான புதிய தேசிய சாதனையை வந்து படைத்திருக்காங்க.
அதாவது இவரும் தனிப்பட்ட ரீதியில் இந்த சாதனையை படைத்திருக்காரு, அப்புறம் அவரும் தனிப்பட்ட ரீதியில் இந்த சாதனையை படைத்திருக்காங்க. அடுத்தது கரியர் கோல்டன் மாஸ்டர்ஸ் சாதனையை படைத்த இரண்டாவது டென்னிஸ் வீரர் யார்? இதற்கான ஆன்சர் ஜானிக் சின்னர். இப்போ முதல் நபர் யார் அப்படின்னா நோவாக் ஜோக்கோவிச். இது என்ன கரியர் கோல்டன் மாஸ்டர்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து டென்னிஸில் பெரிய பெரிய போட்டிகள் அப்படின்னா இருக்கிறதுலே பெரியது வந்து கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள் அப்படிங்கிறது. ஒவ்வொரு வருஷத்துலேயும் 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள் வந்து நடைபெறும். அப்போது அதுக்கு அடுத்த ரீதியில் பார்க்கும்போது ஏடிபி மாஸ்டர்ஸ் 1000 போட்டிகள் அப்படிங்கிறது தான். இது ஒரு ஆண்டு வந்து 9 போட்டிகள் நடைபெறும். இதில் ஒரு வீரர் 9 வெவ்வேறு மாஸ்டர்ஸ் தொடர்களை ஒரு முறையாவது அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அவர் வந்து கரியர் கோல்டன் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற சிறப்பு பெறாரு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதாவது இவர் ஒரே வருஷத்தில் நடைபெற 9லேயும் ஜெயிக்கணும் அப்படின்னு கிடையாது, வேறு வேறு வருஷத்தில் அப்படின்னு மொத்தமாக அவர் வந்து அதில் ஒன்று இதில் ஒன்று அப்படின்ற மாதிரி மொத்தமாக 9 ஜெயிச்சிட்டா போதுமானது. இப்போது ரீசெண்டாக இட்டாலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஜானிக் சின்னர் வந்து வெற்றி பெற்றார். அதன் மூலமாக இவர் வந்து இந்த கரியர் கோல்டன் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற சிறப்பு பெற்றிருக்காரு. இவருக்கு வந்து 24 வயது தான் ஆகுது. இதற்கு முன்னாடி இந்த சாதனையை படைத்தவர் வந்து நோவாக் ஜோக்கோவிச். இவர் வந்து 31 வயதில் தான் இந்த சாதனையை படைத்திருந்தார். அடுத்தது இந்தியாவின் உயரமான செயற்கை புல்வெளி கால்பந்து விளையாட்டு மைதானம் எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் லடாக். லடாக்குடைய தலைநகரான லேல தான் இது அமைத்திருக்காங்க. அடுத்தது எவரெஸ்ட் சிகரத்தை அதிக முறை ஏறியவர் யார்? இதற்கான ஆன்சர் காமி ரீட்டா ஷெர்பா. இவர் வந்து 32 முறை எவரெஸ்ட் சிகரத்தை வந்து ஏறியிருக்காரு. இவர் நேபாளத்தை சேர்ந்தவர். இப்போ ரீசெண்டாக தான் 32வது முறையாக அவர் ஏறியிருந்தார். எவரெஸ்ட் சிகரத்தை முதல் முறை ஏறியவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா எட்மண்ட் ஹில்லேரி மற்றும் டென்சிங் நார்கே. அடுத்தது தற்போது எத்தனை பேர் ஒரே நாளில் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டி உலக சாதனை படைத்தனர்? இதற்கான ஆன்சர் 274. இப்போ உலக அளவில் பார்த்திங்கன்னா வேறு நாட்டை சேர்ந்த வீரர்கள் இவங்க 274 பேர் ஒரே நாள் வந்து எவரெஸ்ட்டு சிகரத்தை அடைந்து வந்து சாதனை படைத்திருக்காங்க. இதில் 3 இந்திய வீரர்களும் அடக்கம். இதில் 2 பேர் வந்து திருப்பி வரும்போது இந்தியாவை சேர்ந்தவங்க இறந்துட்டாங்க. ஓகே, அதனால் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். அடுத்தது 2026 இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஈஸ்ட் பெங்கால். இந்தியன் சூப்பர் லீக் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்குள்ளாக நடைபெற கால்பந்து போட்டி. இதில் இறுதிப் போட்டி வந்து மேற்கு வங்காளத்துடைய கிஷோர் பாரதி கிரீரங்கன் அப்படிங்கிற ஒரு மைதானத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது 2025-26 இந்தியன் ஃபுட்பால் லீக் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் டைமண்ட் ஹார்பர். இது மேற்கு வங்காளத்தை சேர்ந்த அணி. இது பாருங்கள், இந்த கேள்வியில் நம்ம பார்க்குறது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து, இதில் பார்க்குறது இந்தியன் ஃபுட்பால் லீக் கால்பந்து. ரெண்டுமே வேறு தான். ரெண்டுமே இந்தியாவுக்குள்ளே நடைபெற கால்பந்து போட்டி தான். இதில் வந்து இந்தியன் ஃபுட்பால் லீக் போட்டியில் மேற்கு வங்காளத்துடைய அணியான டைமண்ட் ஹார்பர் அப்படிங்கிற அணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இறுதிப் போட்டி வந்து மேற்கு வங்காளத்துடைய கல்யாணி மைதானத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது அண்டர் 23 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போது 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற்றது. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா வியட்நாமுடைய டா நாங் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. இதில் இந்தியா தான் சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்கோம். அதாவது ரொம்ப அதிகமான பதக்கங்கள் வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம். அடுத்தது 2026 காமன்வெல்த் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 2 தங்கங்கள் வென்ற இந்திய வீரர் யார்? இதற்கான ஆன்சர் இனியன் பன்னீர்செல்வம். இப்போ பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற்றது. 14 காமன்வெல்த் நாடுகளை சேர்ந்த போட்டியாளர்கள் இதில் பங்கேற்றிருந்தாங்க. இந்த போட்டி இலங்கையுடைய தலைநகரான கொழும்புல தான் நடைபெற்றது. இதில் வந்து பிளிட்ஸ், ரேபிட் மற்றும் கிளாசிக்கல் அப்படின்னு 3 பிரிவில் போட்டிகள் நடைபெற்றது. இதில் இந்தியாவுடைய செஸ் கிராண்ட் மாஸ்டரான இனியன் பன்னீர்செல்வம் இவர் வந்து பிளிட்ஸ் மற்றும் ரேபிட் போட்டிகளில் தங்கம் ஜெயிச்சிருந்தார். கிளாசிக்கல் பிரிவில் தங்கம் ஜெயித்தது மற்றொரு இந்தியரான மித்ரபா குஹா. இவருமே கிளாசிக்கலில் வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது 2026 IBSF உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சௌரவ் கோத்தாரி. IBSF வேர்ல்டு பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து இப்போது அயர்லாந்துடைய கார்லோ நகரில் நடைபெற்றது. அதில் தான் இவர் வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காரு. இதை தவிர பார்த்திங்கன்னா உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி இப்போ வந்து நடைபெற்றது. ஜெர்மனியுடைய மியூனிக் நகரில் நடைபெற்றது. இதில் இந்தியாவுடைய இஷா சிங் வந்து 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க வந்து 50க்கு 43 அப்படிங்கிற புள்ளிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இதன் மூலமாக ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவுகளில் இவங்க உலக சாதனை படைத்திருக்காங்க. அது என்ன உலக சாதனை அப்படின்னா 50 வாய்ப்புகளில் 43 முறை
அவங்க சுட்ட தோட்டாக்கள் மிக துல்லியமாக இலக்குடைய மையப்பகுதியை தாக்கியிருக்கு. யாருமே இந்த அளவுக்கு துல்லியமாக சுட்டது கிடையாது. அப்படி பார்க்கும்போது இது ஒரு உலக சாதனை. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தமாக பார்க்கலாம். தற்போது விண்ணில் செலுத்தப்பட்ட உலகின் முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோள் இது. இதற்கான ஆன்சர் திருஷ்டி. இது ஆப்டோசார் அப்படின்னா என்ன அப்படின்னா மின் ஒளியியல் சென்சார் மற்றும் செயற்கை துளை ரேடார் சென்சார் இதை இணைத்து ஒரே செயல்பாட்டு தளத்தில் ஒருங்கிணைக்கிறது தான் இந்த ஆப்டோசார் செயற்கைக்கோள் அப்படிங்கிறது. அப்போது இப்போ திருஷ்டி அப்படிங்கிற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியிருக்காங்க. இதன் மூலமாக நமக்கு ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியான புகைப்படங்கள் எடுக்க முடியும். இதை உருவாக்குன நிறுவனம் பெங்களூரை சேர்ந்த கேலக்ஸை அப்படிங்கிற நிறுவனம். இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் பார்த்திங்கன்னா இதில் நம்ம குறிப்பிட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள். கேலக்ஸை அப்படிங்கிற நிறுவனம். இந்த செயற்கைக்கோளை நம்ம இந்தியாவில் உருவாக்கியிருந்தாலும் இதை எங்கே வைத்து விண்ணில் செலுத்தியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் வைத்து தான் விண்ணில் செலுத்தியிருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக தான் விண்ணில் செலுத்தியிருக்காங்க. இந்த திருஷ்டி திட்டத்தில் 2030 ஆண்டுக்குள்ளாடி 10 செயற்கைக்கோள்களை உள்ளடக்கின ஒரு தொகுப்பை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது இந்தியாவின் முதல் தனியார் விண்வெளி தொழில்நுட்ப யூனிகார்ன் நிறுவனமாக உருவான நிறுவனம் இது. இதற்கான ஆன்சர் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு தனியார் விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனம் தான் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிறது. இப்போ யூனிகார்ன் நிறுவனமாக இது தரம் உயர்ந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்பேஸ் சம்மந்தமான ப்ரைவேட் நிறுவனத்திலேயே யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் பெற்ற முதல் இந்திய நிறுவனம் இதுதான். யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் அப்படின்னா அமெரிக்க டாலர் மதிப்பில் 1 பில்லியன் மதிப்பு பெற்றிருக்கு அப்படின்னா அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை யூனிகார்ன் நிறுவனம் அப்படின்னு தெரிவிப்பாங்க. இந்த நிறுவனம் தெலுங்கானாவுடைய ஹைதராபாத்தில் இருக்குது. அதாவது இதோடைய தலைமையகம் தெலுங்கானாவுடைய தலைநகரான ஹைதராபாத்தில் இருக்குது. அடுத்தது இந்தியாவின் முதல் சுற்றுப்பாதை தரவு மைய செயற்கைக்கோளை அறிமுகம் செய்ய உள்ள அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் பிக்சல். அந்த செயற்கைக்கோளுடைய பேர் என்ன அப்படின்னா பாத் ஃபைண்டர். இது என்ன அப்படின்னா இப்போ பொதுவாக ஒரு சேட்டலைட் நமக்கு அங்கே பார்க்குற டேட்டாவை நமக்கு அனுப்பி வைக்கும். நம்ம இதை பூமியில் ப்ராசஸிங் பண்ணி அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். ஆனால் இதன் மூலமாக இது என்ன பண்ணோம் அப்படின்னா இது அந்த டேட்டாவை அங்கேயே ஸ்பேஸ்லேயே ப்ராசஸ் பண்ணிடும். அதுதான் இதோடைய சிறப்பு. இது அமைக்க உள்ள நிறுவனம் பிக்சல். சர்வம் ஏஐ அப்படிங்கிற நிறுவனத்துடைய உதவியின் மூலமாக இவங்க இதை பண்ணுறாங்க. அடுத்தது பொருளாதாரம் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியாவில் எந்த மாதம் அதிகமாக ஜிஎஸ்டி வசூலானது? இதற்கான ஆன்சர் ஏப்ரல் 2026. சரக்கு மற்றும் சேவை வரி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது தான் ஜிஎஸ்டி. இதுவரைக்கும் வசூலானதுலேயே ரொம்ப ரொம்ப அதிகமாக இந்த ஏப்ரல் மாதம் தான் வசூலாக இருக்குது. இது 2.43 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வசூலாக இருக்குது. ஜிஎஸ்டி பற்றி பார்த்திங்கன்னா 101வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 2016 இதை அறிமுகம் பண்ணாங்க. இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 2017 ஜூலை 1. இப்போ இருக்கிற ஜிஎஸ்டி விகிதங்கள் என்னென்ன அப்படின்னா 0%, 5%, 18% மற்றும் 40%. இதில் ஏற்கனவே 12%, 28% இருந்துச்சு. அதை நீக்கிட்டாங்க. அதே மாதிரி 40% புதிதாக சேர்த்துருக்காங்க. ரொம்ப ஆடம்பரமான பொருட்களுக்கு 40% ஜிஎஸ்டி விதிக்கிறாங்க. அடுத்தது மத்திய அரசு தங்கம் மற்றும் வெள்ளியின் மீதான இறக்குமதி வரியை எத்தனை சதவீதமாக அதிகரித்தது? இதற்கான ஆன்சர் 15%. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோல்டு மற்றும் சில்வர் இதோடைய இறக்குமதி வரி இதுவரைக்கும் 6% இருந்துச்சு. இப்போ அது 15% உயர்ந்திருக்கு. இதற்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமான காசு இருக்கும்போது அது மக்கள் தங்கத்தை வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது பிளாட்டினம் மீதான இறக்குமதி வரி இதுவரைக்கும் 6.4% இருந்தது. அது இப்போது 15.4% உயர்த்தியிருக்காங்க. அடுத்தது மத்திய அரசிற்கு ரூபாய் 2.87 லட்சம் கோடியை வழங்க உள்ள நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் இந்திய ரிசர்வ் வங்கி. இப்போ ஆர்பிஐ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரூபாய் 2.87 லட்சம் கோடியை வழங்க போகிறாங்க. எதற்காக அப்படின்னா இப்போது உலக அளவில் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் தடைப்பட்டு அதன் மூலமாக இறக்குமதி கட்டணம் அதிகரிச்சிருக்கு. அந்த டைமில் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ ரூபாவை இந்த ரிசர்வ் வங்கி கொடுக்குறாங்க. அடுத்தது பாதுகாப்பு செய்திகள் பார்க்கலாம். லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் ஆன்டிஷிப் மிசைல் என்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை உருவாக்கிய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் டிஆர்டிஓ. இதை இப்போ ஒடிசா கடற்கரையில் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இது தொலைதூரம் சென்று கப்பல்களை எதிர்த்து தாக்குற ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. அடுத்தது இந்தியாவின் முதல்
உள்நாட்டு 5ஆம் தலைமுறை போர் விமான திட்டத்தின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் ஏஎம்சிஏ. ஏஎம்சி அப்படின்னா அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது தான். இப்போது இதை வந்து நம்ம இந்தியாவிலேயே உருவாக்க போகிறாங்க. இது ஒரு 5th ஜென்ரேஷன், அதாவது ரொம்ப ரொம்ப மாடர்னான ஒரு போர் விமானம். இதோடைய உள்கட்டமைப்பு பணிகளுக்கு ஆந்திர பிரதேசத்துடைய புட்டபர்த்தியில் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அடுத்தது, கால பைரவா ஆளில்லா போர் விமானம் எந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் போர்ச்சுகல். இதை வந்து பெங்களூரை சேர்ந்த ஃப்ளையிங் வெட்ஜ் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் உருவாக்கியிருந்தாங்க. இது நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை நுண்ணறிவு ஆளில்லா போர் விமானம். இதை வந்து உருவாக்குனது நம்ம தான், ஆனால் இதை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணோம்ல, அதற்காக போர்ச்சுகல் கூட வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அதனால் போர்ச்சுகல் வந்து இதை நமக்காக பண்ணி தருவாங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கிளைடு ஆயுத அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் தாரா. இது என்ன கிளைடு ஆயுத அமைப்பு அப்படின்னா, இது ஒரு பாம் மாதிரின்னு வச்சிங்களேன். ஆனால் போட்ட உடனே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் விழுந்து வெடிக்காது. இது அப்படியே கொஞ்சம் சாய்வாக போய் வந்து ஒரு டார்கெட்டை தாக்கி அதில் தான் வெடிக்கும். இந்த தாராவுடைய விரிவாக்கம் வந்து டாக்டல் அட்வான்ஸ் ரேஞ்ச் ஆகுமெண்டேஷன் அப்படிங்கிறது தான். இதை பரிசோதனை செய்த அமைப்பு டிஆர்டிஓ மற்றும் இந்திய விமானப்படை. அடுத்தது, ஐஎன்எஸ் மகேந்திரகிரி கப்பல் எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இது வந்து ப்ராஜெக்ட் 17A திட்டத்தில் இருக்கிற போர்க்கப்பல். இதை இப்போ எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னா, மும்பையில் இருக்கிற மசகான் கப்பல் கட்டும் தளத்தில் தான் கட்டியிருக்காங்க. ப்ராஜெக்ட் 17 ஆல்ஃபா திட்டத்தில் மொத்தமாக 7 போர்க்கப்பல்கள் கட்டுறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐஎன்எஸ் நீலகிரி, இதுதான் தலைமை கப்பல். அடுத்தது ஐஎன்எஸ் ஹிம்கிரி, அடுத்தது ஐஎன்எஸ் உதயகிரி, அப்புறம் ஐஎன்எஸ் தாராகிரி, ஐஎன்எஸ் மகேந்திரகிரி, ஐஎன்எஸ் துரகிரி, அப்புறம் ஐஎன்எஸ் விந்தியகிரி. அடுத்தது, கௌடில்யா மற்றும் கியூஃபோர்ஸ் ஆகிய செயற்கை நுண்ணறிவு தளத்தை பணியமர்த்திய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் இந்திய இராணுவம். இப்போ இந்திய இராணுவம் பார்த்திங்க அப்படின்னா கௌடில்யா மற்றும் கியூஃபோர்ஸ் அப்படின்னு 2 செயற்கை நுண்ணறிவு தளங்களை பணியமர்த்திருக்காங்க. இதில் கௌடில்யா பார்த்திங்கன்னா அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்குகிற அமைப்பு. இது ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதன் மூலமாக அதிகாரிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கும். கியூஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா அதை கண்காணிக்கிறதுக்கான ஒரு செயற்கை நுண்ணறிவு தளம். இப்போது முக்கியமாக ஆயுதங்கள் மாதிரிப்பட்ட விஷயத்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக கொண்டு போகணும்ல, அதற்காக தான். இதெல்லாமே ப்ராஜெக்ட் சஞ்சய் அப்படிங்கிற திட்டத்தில் தான் செயல்படுத்துகிறாங்க. இது என்ன அப்படின்னா, இந்திய இராணுவத்துடைய செயல்பாடுகளை டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை கூட இணைக்கணும் அப்படிங்கிறது தான் ப்ராஜெக்ட் சஞ்சய். அடுத்தது, சர்மத் என்ற கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு ஏவுகணையை பரிசோதனை செய்த நாடியது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. நேட்டோ அமைப்பு இதை பார்த்து பயப்படுறாங்க. உண்மையாகவே அவங்க வந்து சர்வதேச அளவில் இதை வந்து SS-29 சாட்டான் 2 அப்படின்ற மாதிரி பேரில் வந்து அழைக்கிறாங்க. அதாவது என்னென்னா இது ஒரு சாத்தான் அப்படின்ற மாதிரி அழைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவு இது பாதிப்பு உருவாக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது, சில கூட்டு பயிற்சிகள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். எக்ஸசைஸ் சின்பெக்ஸ் அப்படிங்கிறது இது பார்த்திங்க அப்படின்னா இந்தியா மற்றும் கம்போடியா இடையில் நடைபெற கூட்டுப்பயிற்சி. இது ஒரு இராணுவ பயிற்சி. இது எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா, கம்போடியாவுடைய கம்போங் ஸ்பியூக் மாகாணம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ராயல் கம்போடியா வான்படை பயிற்சி மையத்தில் தான் இது நடைபெற்றிருக்கு. அடுத்தது, எக்ஸைஸ் பிரகதி. இது பார்த்திங்கன்னா பிரகதியுடைய விரிவாக்கம் பார்ட்னர்ஷிப் ஆஃப் ரீஜனல் ஆர்மிஸ் ஃபார் க்ரோத் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் இந்தியன் ஓஷன் ரீஜன் அப்படிங்கிறது தான். இது ஒரு பன்னாட்டு பயிற்சி. இந்தியாவோட இந்த பயிற்சியில் 12 நாடுகள் பங்கேற்கிறாங்க. இது ஒரு இராணுவ பயிற்சி. மேகாலயாவுடைய உம்ரோய் அப்படிங்கிற பகுதியில் இது நடைபெற்றிருக்கு. அடுத்து லாஸ்ட்டாக புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். த லாஃபுல் அண்ட் த ஆஃபுல் அப்படிங்கிற புத்தகத்தை துஷார் மேத்தா வந்து எழுதியிருக்காரு. இவர் இந்தியாவுடைய சாலிசிட்டர் ஜெனரலாக இருக்கார். அதாவது இந்தியாவுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞராக இருக்கார். இப்போ இதில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம இடையில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், என்ன அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் பண்ணுறது யார் அப்படிங்கிறது. அதுவுமே உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஓகே, இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.